ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு பகுதியை கவனிப்போம். ஒரு தலையங்கத்துக்கு கீழாக சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற காரியத்தை குறித்து இன்றைய நாளிலும் கவனிக்க போகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1-8 வரையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து, பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்துகிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். இது நாங்கள் பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒரு உவமை வழியாக சொல்லுகிறதை கவனிக்கிறோம். ஒரு விதவை ஒரு நியாயாதிபதி இடத்துல வந்து நியாயம் கேட்கிறார். எப்படி என்றால், அந்த மனிதனை குறித்து வேதம் எப்படி சொல்லுது என்றால், அந்த மனிதன் வந்து மனுஷர்களை என்ன செய்ய மாட்டான், மதியாதவன், கடவுளுக்கு பயப்படாதவன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், பொல்லாத ஒரு மனிதனிடத்துல ஒரு விதவை வந்து நியாயம் கேட்கிறார். இந்த விதவை வந்து நியாயம் கேட்டதையும் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்றதையும் இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படி இந்த விதவை நியாயம் கேட்பதற்கு எப்படி செயல்பட்டாலோ அப்படித்தான் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு செயல்பட வேண்டும் என்றதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கவனிங்க. முதலாவது இந்த விதவை எப்படி செயல்பட்டாள் என்றதை குறித்து நாங்கள் கவனிப்போம். அவள் செயல்பட்ட விதத்தை நாங்கள் கவனித்து சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து பார்க்கலாம். எப்படி செயல்பட்டாள் பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது அந்த மனுஷனுக்கு. அப்ப அவன் யோசிக்கிறான், நான் கடவுளுக்கு பயப்படுகிறேன், மனுஷரை வந்து மதிக்கிறேன். சரியா? இப்படிப்பட்டவளிடத்துல இந்த பெண் வந்து என்ன செய்கிறாள், கேட்கிறாள். அப்ப அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. ஆனா அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், எந்த ஒரு இப்படி இந்த நியாயத்தை செய்ய அவனுக்கு அவ்வளவு ஒரு பலன் இல்லாவிட்டாலும், அதை செய்ய முடியாவிட்டாலும், ஆனால் இவளுடைய திறமையினால செய்ய பண்ணுவதற்கு இவள் என்ன செய்கிறாள், செயல்படுகிறாள். எப்படி செயல்பட்டாள் என்ற பாருங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும், கவனிக்கிறீங்களா, எப்பொழுதும் என்ன செய்கிறாள், எப்பொழுதும் என்ன செய்கிறாள், தொந்தரவு பண்ணினாள். அடுத்தது, எப்பொழுதும் தொந்தரவு பண்ணினால், அடிக்கடி அலட்டி கொண்டே இருந்தாள். எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறாள், அடிக்கடி. அப்ப எப்பொழுதும் தொந்தரவு பண்றாள், அடிக்கடி அலட்டி கொண்டே இருக்கிறாள். அப்ப இந்த உணர்வே இல்லாதவன், பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன் சிந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிந்திக்கிறான், அட அடிக்கடி என்ன தொந்தரவு பண்றாள், எப்பொழுதும் தொந்தரவு பண்றாள், அலட்டி கொண்டே இருக்கிறாள், நிச்சயம் அவளுக்கு என்ன செய்யணும், நியாயம் செய்ய வேண்டும் என்று என்ன சொல்லுகிறார். பாருங்க, வேதம் சொல்லுது. கீழே பாத்தீங்களா, அந்த 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாத்தீங்களா, அந்த தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் தொடர்ந்து கூப்பிடுவர்களுடைய விஷயத்துல என்ன செய்யறாரா, நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. பார்த்தீங்களா? அப்ப அடுத்த 8வது வசனம் என்ன சொல்லுது என்றால், வாசிப்போம்.
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதுல ஒரு பரிசோதிக்குது பார்க்கலாம். அங்கிலே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோமா, சோர்ந்து போகாமல் இருக்கிறோமா என்றதை குறித்து நாங்கள் கவனிச்சு பார்த்தோமா இருந்தால், எப்பொழுதும் என்ற வசனத்தை கவனிங்க. நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து தேவனை தேடுறோமா, எப்பொழுதும் தேடாம இருக்கிறோமா, எப்பொழுதும் தேடினோமா இருந்தால், எப்பொழுதும் நாம செயல்படுகிற விஷயத்துல எப்பொழுதும் இருப்போமா இருந்தால், தொடர்ந்து அடிக்கடி செய்து கொண்டிருந்தோமா இருந்தால் நாங்கள் சோர்ந்து போகவில்லை. ஆனால் எப்பொழுதும் செய்யாம இருக்கிறோமா, அப்பப்ப செய்கிறோமா, அடிக்கடி செய்யாம இருக்கிறோமா, அடிக்கடி செய்கிறோமா, இதை நீங்க பரிசோதிக்கு பார்க்கலாம். அடிக்கடி செய்தோமா இருந்தால் நாங்கள் சோர்ந்து போகையில அந்த விஷயத்துல இருக்கிறோம். எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம்னா அந்த சோர்ந்து போகையில அந்த விஷயத்துல இருக்கிறோம். ஆனால் இருந்துட்டு அப்பப்ப செயல்பட்டோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வந்துவிட்டது. இந்த மகள், இந்த விதவை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தாள். தொடர்ந்து செயல்படுகிறாள் என்றால் அவளுடைய வாழ்க்கையில சோர்வு இல்லாமல் இருக்கிறது. கவனிங்க, சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா எங்க தாக்கம் வரும் தெரியுமா? விசுவாசம் வந்து தாக்கப்பட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் போது பூமியில் விசுவாசத்தை காண்போம். எப்பொழுதும் செய்ய மாட்டோம். ஏன்? நம்ம சோர்ந்துட்டோம். விசுவாசம் என்ன செய்யும்? பாதிக்கப்பட்டோம். அடிக்கடி செயல்பட மாட்டோம், அப்பப்ப செயல்படுவோம். சோர்ந்து போயிட்டோம், விசுவாசம் பாதிக்கப்பட்டது. இப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சோர்வுக்கு இடம் கொடுப்போமா இருந்தால், நம்முடைய ஊழிய பாதை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நாங்கள் சோர்வுக்கு கதவை திறந்துட்டோமா இருந்தால் பாதிக்கப்படுகிறது என்ன தெரியுமா? விசுவாசம் அடிக்கப்பட்டு விசுவாச கப்பல் அங்கே தாண்டுவிடும். இல்லாவற்றால் சேதமாயிடும், சேதப்படுகிற விசுவாசமாகிவிடும். அப்ப நாங்கள் கவனமாய் இருக்கணும். சோர்வுக்கு கதவை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் திறந்து போகக்கூடாது. கவனிங்க, நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம், சோதிச்சு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை, இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பணியை எங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெப ஜீவியம் அடிக்கடி இருக்கா? தொடர்ந்தும் இருக்கா? தொடர்ந்தும் துதி செய்கிறோமா? தொடர்ந்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் உழைக்கிறோமா? இல்லாட்டி எப்படி இருக்கு என்றதை குறித்து நாங்கள் ஒருக்கா இந்த விதவையுடைய உவமையை குறித்து பார்க்கும்போது அதை செக் பண்ணி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. தச்சலமாய் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். நாம் திரும்பவும் என்ன செய்வோம்? சோர்ந்து போகாதீங்க. நான் மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு அப்பப்போ வரும், இல்லை என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் மூலமாய் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். ஆனாலும் ஆண்டவர் அதுக்குத்தான் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் 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 என் கர்த்தரை எனக்கு முன்பாய் நிறுத்தி இருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். அப்பப்ப இல்லை, எப்பொழுதும். இந்த வாழ்க்கை நாங்கள் வாழுவோம். அப்பொழுது சோர்வை அகற்றலாம், விசுவாசத்தில் பலம் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். God bless you.